ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிறேன், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைய போகுது. என்றைக்கின்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. பௌர்ணமியிலே பெரிய பௌர்ணமியாகவும் சிறந்த பௌர்ணமியாகவும் திகழ்வது சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி தான் தற்போது வர இருக்குது. ஸோ அந்த பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பல சிறப்புகளை கொண்ட மகா சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பல சிறப்புகளை கொண்ட சித்ரா பௌர்ணமியை பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் உங்கள் ராசிக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. அந்த நாளை மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவும் பார்க்கப்படுவது இந்த சித்ரா பௌர்ணமி தான். இந்த தினத்தில் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்தால் அவருடைய அருளால் நாம் நீண்ட ஆயுள் பெற முடியும். அதோடு இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி பல சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கி திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த சித்திர மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அம்பாள் திருவுருவ படம் இல்லை சிலை எதுவாக இருந்தாலும் அதுக்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திரம், ஆபரணங்கள் போன்றவற்றை அணிவித்து வழிபாடு செய்யணும். அதோடு அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தையும் இந்த நாளில் படைக்க வேண்டும். இந்த மாதிரி நாம் செய்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸோ சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வகையில் இந்த வருடத்துடைய சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய மே 1 அன்னைக்கு வர இருக்குது. அன்னைக்கு கரெக்டாக தமிழ் மாதம் சித்திரையுடைய 18ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச சுக்கர வெள்ளிக்கிழமை. அதுவுமா இந்த டைம் பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விசேஷமான நாளில் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த பௌர்ணமி நாளில் எந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு மறக்காமல் அந்த கோவிலுக்கு போக முடிஞ்சால் போய் பயன் பெறுங்க. ஆக்சுவலி நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு பர்டிகுலராக சென்று இந்த நாளில் ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு இந்த நாளில் சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை கும்ப ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க நீங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் பலரும் எவ்வளவு முயற்சி செய்தும் கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பது, முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கோ. உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு பர்டிகுலராக இந்த பௌர்ணமியில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், தெய்வம் நன்மை தருவதாக இருக்கோ. அதே போல் ஒவ்வொரு ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கோ. இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும்.
ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்படிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நமக்கு நடக்கும். அதனால் இந்த கோவிலுக்கு இந்த பௌர்ணமிக்கு போங்க, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போங்க. நீங்கள் போகக்கூடிய கோவிலில் ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வாருங்க. குறைந்தபட்சம் கோவிலில் 1 மணி நேரமாவது இருந்து விட்டு வாருங்க. வாழ்க்கையில் அப்போ தான் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். உங்கள் ராசிக்கு இப்போ எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். அந்த கோவிலுடைய பெயரை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கும்ப ராசிக்காரங்க, நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னா குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரருடைய கோவில். இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அடிக்கிற வெயிலுக்கு குற்றாலத்துக்கு போய் குளித்த மாதிரியும் இருக்கும். உங்கள் பாவங்களில் போக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியும் பிறக்கும். அதனால் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரருடைய கோவிலுக்கு மறக்காமல் போக பாருங்கள். இது தாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட கோவில். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான கோவில் எல்லாமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சிறப்பு பலன்கள் பார்க்க போகிறோம். கிரகங்களால் இந்த சித்திரை பௌர்ணமியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதமே சித்திரை மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின நிறைய சிறப்புகள் மிகுந்த மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதம் சைத்ரா என்றும் சைத்ர விசேஷம் என்று போற்றப்படும். சித்திரையுடைய முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவும் நடைபெற்றுருக்கு. அதோடு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்கள் பல அவதாரங்கள் இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு உள்ளது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயலத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மச்ச அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான் என்று சொல்லப்படுது. நவமியில் கரெக்டாக அந்த சித்திரை திதியில் தான் ஸ்ரீராமபிரான் அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் தான். இதோடு ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்தில் தான். இதே போல் சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். அப்புறம் இந்த சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இருக்குது. அதோடு திருக்கோவில்களுடைய விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையில் தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழா, அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவம் சித்திர மாதமே திகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் சித்திர பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. அந்த பௌர்ணமியுடைய பலன்களை தான் இப்போ கிரகங்களால் உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. சூரியன் 3வது இடத்துல இந்த பௌர்ணமியில் இருக்கிறார். இது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்காக வெளியூருக்கு பிரயாணம் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். தலைமை அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். செவ்வாய் 11வது இடத்துல இருக்கிறார். இது உடன் பிறந்த இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும். அதோடு மே 19ஆம் தேதிக்கு பின்னர் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணம் கூட உங்களுக்கு நிறைவேறும். புதன் 2வது இடத்துல இருக்கிறார். சமயத்திற்கு தகுந்தபடி பேசுவீங்க. மே 26ஆம் தேதிக்கு பின்னர் வியாபாரம் விருத்தியாகும். குரு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டம் இதனால் அதிகரிக்கும். செல்வ நில சிறப்படையோ. சுக்கிரன் 3வது இடத்துல இருக்கிறார். இது அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நிலையை உண்டாக்கும். அப்புறம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ விடிவு காலம் இந்த சித்திர பௌர்ணமியில் ஏற்படும். அதுவும் மே 6ஆம் தேதிக்கு பின்னர் புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறார். இது தொழில லாபத்தை அதிகரிக்க செய்யும். மனதில் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ராகு உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். இது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கேது உங்கள் ஜென்ம ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறார். இது செலவுகள் அதிகரிக்கும். அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவது அவசியம். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பலன்கள் தான் உங்களுக்கு சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இன்னும் முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.